தமிழக அரசியலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி, ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு சிறப்பு நீதிமன்றம் அளித்த 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்தார். ஜெயலலிதாவிற்கு விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாய் அபராதத்தையும், சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தலா 10 கோடி ரூபாய் அபராதத்தையும் நீதிபதி ரத்து செய்தார். வழக்கில் தொடர்புடைய 6 நிறுவனங்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சொத்துக்களை திரும்ப ஒப்படைக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். வருமானத்திற்கு அதிகமாக 66 கோடியே 65 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதை விசாரித்த நீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் சிறை தண்டனை விதித்தது. இந்த வழக்கை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் நீதிபதி குமாரசாமி அளித்த தீர்ப்பு குறித்து ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் குமார் தெரிவித்தவற்றை இப்போது பார்க்கலாம். கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா மற்றும் 4 செய்த அப்பீலில் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் விடுதலை செய்துள்ளது. இந்த அளவுக்கு மீறிய சொத்து பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிற சங்கதிகள் நிரூபிக்கப்படவில்லை. அவர்கள் தரப்பில் கொடுத்த சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று கூறி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் அது இன்னும் தெரியல. ஆதலால் உடனடியாக அவர்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றுக் கொள்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதுதான் சட்டத்தில் ஏற்படும் நிலை.